ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோயல் பிரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வெங்காய சிக்கன் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ இதை பண்ணுறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம். இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் இப்போ காரத்துக்காக ஒரு 6 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் வந்து காஷ்மீரி ரெட் சில்லி சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து கொஞ்சம் காரம் அதிகமாக வேணும்னா நார்மல் மிளகாயிலையும் ஒரு 2 மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் மீடியம் சைஸ் வெங்காயத்தில் 2 கட் பண்ண வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது வந்து வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் இதை நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் வந்து இப்போ நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ இதில் மீடியம் சைஸ் தக்காளியில் 2 தக்காளியை நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு இதை நம்ம நல்லா ஆற விட்டுடலாம். இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து நல்ல பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டேன். இதை வந்து இப்போ நம்ம ஓரமாக வச்சிடலாம். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுக்கலாம். இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா சூடானதும் இதில் ஒரு சின்ன துண்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம். இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா சின்ன வெங்காயத்தில் ஒரு 25 சின்ன வெங்காயம் எடுத்து இதை வந்து நம்ம நல்லா தோலெல்லாம் உரிச்சிட்டு இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இந்த வெங்காயத்தையும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதில் வந்து ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஒரு வாட்டி நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போ 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்து நான் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ க்ளீன் பண்ண இந்த சிக்கனை வந்து நம்ம இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் ஒரு வாட்டி நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம சிக்கனுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு வாட்டி இதை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இப்போ நம்ம ஒரு மூடி போட்டுட்டு சிக்கன்லேருந்து தண்ணி பிரிஞ்சு வர வரைக்கும் இதை நம்ம வேக விட்டுடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கு. சிக்கன்லேருந்து நல்லாவே தண்ணி பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலா பேஸ்ட்டை எடுத்து நம்ம சிக்கனோடு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் ஒரு வாட்டி நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இந்த சிக்கனுக்கு வந்து நம்ம மசாலா அரைச்ச அந்த மிக்ஸி ஜாரை அலசிட்டு இதில் மொத்தமாக ஒரு 1/2 கப் அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துடலாம். இப்போ இதையும் ஒரு வாட்டி நம்ம நல்லா கலந்து விட்டுக்கணும். கலந்து விட்டுட்டு உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஃப்ளேமை வந்து மீடியமாக வச்சுட்டு ஒரு மூடி போட்டு 15 நிமிஷத்துக்கு இதை வந்து நம்ம நல்லா வேக விட்டுடலாம். இப்போ ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஏற்கனவே ஒரு 5 நிமிஷம் வந்து சிக்கனை தனியாக வேக விட்டுருந்தோம். இப்போ ஒரு 15 நிமிஷம், மொத்தமாக 20 நிமிஷம் நம்ம நல்லா சிக்கனை வேக விட்டுட்டோம். சிக்கன் எல்லாமே இப்போ நல்லா வெந்துடுச்சு. வெங்காய சிக்கன் கிரேவி வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக நல்லா கழுவிட்டு பொடியாக நறுக்குன கொத்தமல்லி இலையை வந்து இந்த சிக்கன் மேலே தூவிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கிரேவியை வந்து இறக்கிடலாம். அவ்வளோதான், நம்மளோட வெங்காய சிக்கன் கிரேவி வந்து இப்போ ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த வெங்காய சிக்கன் கிரேவியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு வந்து ஹைப் கொடுங்க. புதுசாக யாராச்சும் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.